அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கனிமொழி பாஜகவில் இணைந்தார், உட்கட்சி மோதல், பரபரப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள், அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா சைராமல் உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கட்சிக்கு கூட்டணி வைக்குமா, ஸோ அந்த கட்சி கூட்டணி வைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த கட்சி கூட்டணி வைக்குதோ ஸோ அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் எதிர்பார்க்கும். ஸோ அந்த கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு 2021 ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ இதே தொடர்ந்து இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா நிலைவரும் சம்பத்தின் அடிப்படையில் திமுகவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளவுகள் பார்த்தீங்கன்னா உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த கட்சியின் மோதலின் அடிப்படையில் இப்போ கனிமொழி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களும் இடையே பார்த்தீங்கன்னா ஸோ மோதல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ கனிமொழி அவர்களும் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் பதவி கேட்டுட்டு இருக்கிறதாகவும் ஒரு பரபரப்பான தகவல் வெளியே இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் உதயநிதிக்கா ஸோ கனிமொழிக்கா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஸோ உதயநிதிக்கு அப்படின்ற மாதிரி முதல்ல ஸ்டாலின் அவர்கள் பேசிய நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இப்போ மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ கனிமொழி எம்பி கனிமொழி ஸோ பாஜகவில் இணைய போகிறதாக ஒரு அப்டேட் ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எம்பி கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய ஒரு அமைச்சராக ஸோ இருக்காங்க இல்லையா. ஸோ இருந்தாலுமே இப்போ அதிரடியாக கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய ஸோ மகளாக ஸோ இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களுக்கும் ஸோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டது இல்லையா. ஸோ துணை முதல்வர் பதவி யாருக்கும் ஸோ கொடுக்க போகிறது அப்படின்ற மாதிரி ஏற்பட்டிருந்த நிலையில் இப்போ உட்கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய மோதல் ஏற்பட்டு இருக்குது. ஸோ ஏற்கனவே விசிகா ஸோ அதே மாதிரி நிறைய கட்சிகள் 5 கட்சிகளுக்கு மேலே திமுக கூட்டணியிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியேற போகிறதாக ஒரு பரபரப்பான தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாகி வருது இல்லையா. ஸோ இந்த நிலையில் இப்போ இவங்களுக்குள்ளே கோபாலபுரம் குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய திமுகவில் ஒரு மிகப்பெரிய போகம் ஸோ வெடிக்க போது இந்த போகம் வெடித்தது அப்படின்னா திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே டிமாண்ட் ஸோ வைத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆஃபர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்கு கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் ஸோ கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டிமாண்டின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா விசிகாவும் ஸோ தாவக்காவும் பார்த்தீங்கன்னா அந்த பல்ட்டி சொடிச்சிருக்காங்க. சொல்ல விசிகா அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறதாக ஒரு பரபரப்பான ஸோ தகவல் வெளியாகி வருது. இருந்தாலுமே கனிமொழி அவர்களுக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பரவலாகவே பேசப்பட்டிருக்கு. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.